السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى: والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய நோன்புகளில் 25 நோன்புகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றியவர்களாக 26வது நோன்பிற்காக வேண்டிய தராவீஹ் தொழுகை தொழுதுவிட்டு குர்ஆன் ஷரீஃபிலே 29 ஜுஸுக்கள் வரை நிறைவு செய்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை ஹத்தமுல் குர்ஆன் நிறைவு இருக்கின்றது, 27வது. தொடர்ந்து அடுத்து ஒற்றைப்படை இரவு 29 இருக்கின்றது. எனவே நாளையோடு அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். என்னடா அது சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்கணும். குர்ஆன் தொடர்ந்து ஓதப்படும். ஒவ்வொரு நாள் மறுநாள் தராவி தொலை இருக்கு, எல்லாமே இருக்கு இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, நேரத்தின் சுருக்கத்தை கவனித்து இந்த சூரா அல் புரூஜ் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம், அதனுடைய சூறாவிலே ஒரு வரலாற்றினுடைய நிகழ்வை அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அது சொல்ல வேண்டும் சொன்ன ஒரு 10 நிமிஷம் ஆகும். எனவே இந்த ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர்ல வரும். இன்ஷா அல்லாஹ் நம்ம தஃப்சீர்ல முத்தஸீர் ஓதி சென்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாள் தஃப்சீர் நடத்துகிறோம். வெள்ளிக்கிழமை தவிர்த்து வாரத்தில் 6 நாட்கள், சனிக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் தஃப்சீர். இன்ஷா அல்லாஹ் அது ரமலானுடைய 6 நோன்புக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் 6 நோன்பு வைப்போம். அதனால இன்ஷா அல்லாஹ் 6 நோன்பு கழிச்சு அதனுடைய தஃப்சீருடைய தொடரும் இன்ஷா அல்லாஹ். எனவே வேறொரு வசனத்தினுடைய இன்றைய ஓத அஃபலா யன்துரூன இலைல் இப்லி கைஃப குலிகத். அல்லாஹு தஆலா ஒட்டகத்தை எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கவில்லை என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அல்லாஹு தஆலா எறும்பிலிருந்து, ஈயிலிருந்து, எறும்பிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஏனை ஒட்டகம் வரைக்கும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறிவிட்டான். குர்ஆன்ல கூறாத கொசுவையும் அல்லாஹு தஆலா கூறிவிட்டான். கொசு இருக்கு குர்ஆன்ல. வேற ஒரு வசனம் வருகின்றது, கொசு அதன் மீது உட்கார்ந்தா ஓட்ட கூட முடியாதுன்னு சொல்லி வசனம் வருகிறது. துபாக். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எறும்பில் ஆரம்பித்து, கொசுவில் ஆரம்பித்து, மாடு, ஆடு, ஒட்டகம், இப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யானைகள் இவ்வாறு அல்லாஹு தஆலா ஒட்டகத்தை பற்றி அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அஃபலா யன்துரு இலல் இப்லி கைஃப குலிகத், எவ்வாறு அவைகள் படைக்கப்பட்டிருக்கின்றது என்று. இந்த ஒரு வசனத்தான் கிட்டத்தட்ட தஃப்சீர் பார்த்தீங்கன்னு சொன்னா தஃப்சீர் பைதாவி கிட்டத்தட்ட 10, 15, 20 பக்கம் ஒரு நூலே இருக்கும். அவ்வளோ எழுதியிருப்பாங்க ஒட்டகத்தை பற்றி. ஒட்டகம் நம்ம பார்த்துருக்கோமா? இங்கேயும் பார்த்துருக்கோம், மக்காவில் பார்த்துருக்கோமா இல்லையா? அந்த தாயிஃபுக்கு போகும்போது பால்லாம் குடிச்சா அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் நல்ல அருமையாக இருக்கும். பால் காய்ச்ச வேண்டியதெல்லாம் அவசியமே இருக்காது. நல்லா அருமையாக இருக்கும் அதனுடைய. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த ஒட்டகத்தினுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா பாலைவனத்தினுடைய ஒரு கப்பல்னு சொல்லுவாங்க. பாலைவன கப்பல் என்னது? ஒட்டகம். பாலைவனத்துக்கு கப்பல் இருக்கா இல்லையா? தண்ணியில் தான் கப்பல் போவோம். பாலைவனத்தினுடைய ஒரு வாகனம் எதுவும் சொன்னா என்னது? ஒட்டகம் தான். குதிரை கூட போகாது. குதிரை பாலைவனத்தில் என்ன செய்ய முடியாது? மண்ணு போக முடியாது, வேகமா போக முடியாதால. அதுபோல அல்லாஹு ரப்புல் இந்த ஒட்டகத்தினுடைய சிறப்புகளை அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அந்த ஒட்டகம் தன்னுடைய முற்கள் உணவாக அல்லாஹு தஆலா அதை உட்கொள்கின்றது. அதுபோல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா தனக்கு தண்ணீர் தேவையான ஒரு 15 நாட்களுக்கு தேவையான தண்ணீர் என்ன செய்தோம்? அது உறிந்து கொள்ளும். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தினுடைய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? எங்களுக்கு இந்த பாறையிலிருந்து வெடித்து அதில் அந்த பாறைக்குள்ள இந்த பாறை பிளக்கப்பட்டு அதிலிருந்து நிறைமாத கர்ப்பிணி ஒட்டகம் வெளியே வரணும். வந்த உடனே
கன்றை ஈன்றெடுக்க வேண்டும், அதனுடைய சீம்பாலை நாங்கள் என்ன செய்யணும், குடிக்கணும்னு சொல்லி அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை சமூகவாசிகள் கூறும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஏற்படுத்துகின்றான். ஒரு நாள், அதாவது அந்த ஊரினுடைய ஆடு மாடு மற்ற பிராணிகள் குடிக்கக்கூடிய தண்ணீரை இந்த ஒட்டம் ஒரு நாள் ஃபுல்லாக நீத்திரும். அதுக்கு அவ்வளோ தாகம், அவ்வளோ. ஏன்னா அதற்கு பிறகு அந்த தண்ணீரை குடித்த பிறகு அதன் மூலமாக பால் அந்த ஊர் மக்களுக்கு சப்ளை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த ஒட்டகத்தின் மூலமாகத்தான் என்ன செய்யப்படும், பால் குடிப்பாட்டப்படும். அந்த பால் கொடுக்கும், அந்த மக்கள் என்ன செய்தார்கள், அதை பயன்பெற்று கொண்டார்கள். கடைசியில் என்ன செய்ய, அந்த ஒட்டகத்தை அவர்கள் அழித்தார்கள் என்ற வரலாற்று எல்லாம் இருக்கின்றது. எனவே இந்த ஒட்டகத்தை எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கவில்லையா? அது யார் படைத்தார்? அல்லாஹ் தான் படைத்தார். அந்த ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிற சமாய் கைஃப ருஃபியாத், வானத்தை பாருங்கள் எவ்வாறு உயர்ந்திருக்கிறது, அது எட்ட முடியுமா? முடியாது. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா வயலில் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலையை பாருங்கள் எவ்வாறு ஆணிகளை போல அவைகள் நடப்பட்டிருக்கின்றது. வயலில் ஆதி கைஃப சுத்திஹத், பூமியை பாருங்கள் எவ்வாறு அது விரிப்பாக விரிக்கப்பட்டிருக்கின்றது என்று பாருங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறி காட்டியிருக்கின்றான். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மாபெரும் அருட்கொடைகள் அல்லாஹு தஆலா நமக்கு உச்சந்தல முதல் உள்ளங்கால வரைக்கும் அல்லாஹுடைய மாபெரும் அற்புதத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். மனித குலத்தினுடைய அனைத்திற்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த படைப்புகளை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். நாம் அதன் மூலமாக படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கியல்வானாக. தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ் வலா தஃபக்கரு ஃபில்லாஹ், அல்லாஹுடைய படைப்பினங்களை சிந்தித்து அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக நெருங்கக்கூடிய நல்லோர்களாக நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவராக